ஓம் நமச்சிவாயம். கொசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். சக்கரவர்த்தி யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் சர ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருந்து அது லக்னத்திற்கு கேந்திரமாக இருந்தால் அது உங்களுக்கு சக்கரவர்த்தி யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை பழங்காலம் புலிப்பாணி பாடல் அடிப்படையில் பார்க்கலாம். சொல்லப்பா கோளொன்று சரமாய் நான்கில் கொற்றவனே யோகம் கூறேன் சக்கரவர்த்தி ஆவான். அல்லப்பா அலைவரி சேனை கூட்டம் அணி அணியாய் இருக்குமடா அநேகமாக. உள்ளப்பா உத்தரமர்கள் அருளும் பெற்று உலகில் உள்ள அரசரிடம் பகுதி வாங்கி இல்லப்பா இவ்வுலகில் சேய் கண்ணனாய் இதமாய் வீட்டிருப்பான் பாரு. அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னத்தினுடைய கேந்திரஸ்தான் சரராசியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு சக்கரவர்த்தி யோகம் உண்டு. அதுபோல் 4 சரராசிகளிலும் கிரகங்கள் இருந்தால் அது அதை விட சூப்பர். அந்த சரராசி என்று அழைக்கப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 வீடுகளிலும் ஒருவருக்கு கிரகம் இருந்தால் அவருக்கு சக்கரவர்த்தி யோகம் என்றால் அரசாங்க வேலை கிடைக்கும், அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும், அதிகார மிக்கவர்களுடன் நட்புகள் ஏற்படும், பதவிக்கு போவார்கள். இதைத்தான் பழங்காலத்தில் பச்சைங்கே கையெழுத்து போடுவார்கள் என்பார்கள். அப்போ ஒரு ஜாதகத்தில் சரக்கேந்திரத்தில் இறங்கினால் சகல செல்வாக்கோடு வாழ்வார்கள் என்பார்கள். என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களே, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.